டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான ராகி சிமிலி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு டெய்லி பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை என்ன பண்ணுங்கள், நல்லா வறுத்து தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. ராகி மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இலை இருந்துச்சுன்னா இலையில போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி கவர் எடுத்து கவரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. தோசைக்கல்லில் வந்து நெய் விட்டுட்டு அடை மாதிரி தட்டி 2 பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, நெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். நம்ம செஞ்சு வச்சுருந்த அடையும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக பண்ணிக்கிட்டேன். இது மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க, லட்டு மாதிரி. வெளியிலையும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பசங்க சாப்பிட்டாலும் சரி, பெரியவங்க சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.